ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேஜ் வைஸ் வந்து கேட்டிருந்தீங்க. வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கிறது அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதுதான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது டாப் ஐஏஎஸ் அகாடமி வெளிவிட்டது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு, அதாவது வந்து அந்த சிலபஸ்ல இருக்க தலைப்பு பிளஸ் புதிய புத்தகம் பழைய புத்தகம், அதாவது இப்ப நம்ம படிக்கிற அந்த சமச்சீர் புத்தகம், அடுத்து பழைய புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் இல்லாம 2005 பதிப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, அது மூணுமே சேர்ந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதே மாதிரி 2005 பதிப்பு புத்தகம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல, எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கலாம். ஸோ அது எங்க எடுக்கிறது அப்படின்றதும் நான் வீடியோட கடைசியில நடுவில் எங்க வேணாலும் சொல்லுவேன். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணா பார்த்துட்டே வாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிரித்து எழுதுக புதிய புத்தகம் வந்து எங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பழைய புத்தகம் 2005 பதிப்பு, அதே மாதிரி சந்திப்பிழை குரில் வேறுபாடு லகரம், அடுத்து பாத்தீங்கன்னா இனவெழுத்து சுட்டெழுத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த 3 பதிப்புல எங்கெங்க இருக்கு அப்படின்றத கொண்டு அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 9ஆம் வகுப்பு 6, 8, 12ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க, சேர்த்தி கொடுத்துருக்காங்க, 11ஆம் வகுப்பு. ஸோ இது என்ன அப்படி இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு தமிழ் வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. ஸோ 8ஆம் வகுப்பு 10, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு, அதே மாதிரி 12ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புன்னு முடிச்சிட்டாங்க. சிறப்பு தமிழ் வரைக்கும் போல. பிகாஸ் அதுல சிறப்பு தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும், அதுல வந்து இலக்கணம் அவ்வளவா இருக்காது. ஸோ பழைய சிறப்பு தமிழ்ல வேணா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது நீங்க வந்து சும்மா ஒரு ஒன்ஸ் ஓவர் மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 11th வகுப்பு சிறப்பு தமிழ். ஓகேங்களா? அதான் சொன்னீங்கன்னா பழசுல இருக்கும். ஓகேங்களா? 2005 பதிப்புல இருக்கும். புதுசுல இலக்கணம் வந்து ஒரே ஒரு டாபிக்கோட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதையுமே சேர்த்து வந்து இந்த இதுல கவர் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க 11ஆம் சிறப்பு தமிழ். ஸோ வந்து இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ பேஜ் வைஸ் வந்து இயல் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேஜ் வைஸும் இயல் வைஸ் ரெண்டுமே சேர்த்து வந்து கொடுத்துருக்காங்க. இயல் வைஸ்னா இயலுக்கு பின்னாடி பார்த்தா போதும். ஓகேங்களா? அதுக்கு பேஜ் தேவையில்ல. மற்றபடி குறிப்பா அப்படி பார்க்கும்போது பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து புக்ல வந்து சிறப்பு தமிழ் 12th சிறப்பு தமிழ் 2005 எதுவுமே மிஸ் ஆகாம படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பக்கமா கேட்டிருந்தாங்க ஒருத்தங்க. பக்கம் வைஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இதுதான். ஓகேங்களா? ஸோ பாவேந்தர் டிகேசி அந்த மாதிரி எல்லாமே சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 89 டாபிக், அது எல்லாமே சேர்த்து சிலபஸ் இருக்கு. 89 டாபிக்கா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இதே மாதிரி சில இதுவும் கொண்டு வந்திருக்கேன். வேர் டு ஸ்டடி வந்து தமிழ்ல வந்து கொண்டு வந்திருக்கேன். சோ அதையும் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா ஃபோக்கர் அகாடமி. ஓகேங்களா? அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு வேர் டு ஸ்டடி தான் இது. சோ இது எப்படின்னா, அந்த புக்கோட முன்னாடி அந்த பேஜ் இருக்கு இல்லையா, அது வச்சு என்ன அதுல வந்து நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி எது இருக்கு, எது படிக்கணும், படிக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பழைய புக் புது புக், ஓகேங்களா, ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பாக்குறது ஃபுல்லாவே பழைய புக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 10th தமிழ் இருக்கு. ஓகேங்களா? 10th, அடுத்து 11th, இது வந்து 11th, அடுத்து பாத்தீங்கன்னா 12th புது புக்கு. ஓகேங்களா? முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து 6th to 12th வேற என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இது வந்து ஓல்டு புக். ஓகேங்களா? ஓல்டு புக்ல அதே மாதிரி கொடுத்து என்ன படிக்கணும். ஓகேங்களா? சோ அந்த டாபிக்லாம் அதுல ஏன் புறநானூறு ஏன் நம்ம படிக்கணும் இந்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஔவையார் பேஸ் பண்ணது. சோ அதை பண்ணிக்கணும். அதே மாதிரி தினை இடித்து தெருவாக்குன்ற தாராபாரதி சிலபஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சோ அதை வச்சு நம்ம வந்து படிச்சுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி மாடுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி புக் இது வேணும் அப்படின்னாலுமே எடுத்து பாத்துக்கலாம். சோ 11th, 9th ஓல்ட் புக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11th, 10th இருக்கு மேல 10th, இது 11th ஓல்ட் புக் இல்லைங்களா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட். அது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க 12th ஓல்ட் புக்கு. அதே மாதிரி 11th, 12th அட்வான்ஸ், நியூ அண்ட் ஓல்ட் புக் வந்து எது இம்பார்ட்டன்டோ அது மட்டும் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க 2005 வெர்ஷன் பத்தி எதுவுமே இது பண்ணல. ஜஸ்ட் வந்து பழசு புதுசு அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இது 2005 வெர்ஷன்ல வந்து ஓகேங்களா? சோ அது என்னன்னு பாத்துக்கோங்க. நம்ம பழைய புக் புது புக்கு சொல்லிட்டு இது பண்ணோம் இல்லையா, அது. ஓகேங்களா? சோ அது வந்து அவங்க அந்த முன்னாடி இருக்க பேஜ் வச்சு பாக்குற மாதிரி அவங்க இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இது பாத்தீங்கன்னா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இருக்காங்க இல்லையா, அவங்க விட்டது இது இலக்கியம். ஸோ அதாவது 1 குரூப் 2 2A 4. ஓகேங்களா? 1க்கு இல்லையா 2 2A 4க்கு. ஓகேங்களா? ஸோ அதுபடி
அந்த புதிய புத்தகம் பழைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ திருக்குறள் தொடர்பான செய்திகள் பாருங்க, அது ஒழுக்கமுறைமை அந்த இது இருக்கு, அது எல்லாமே ஓகேங்களா. அது எந்தெந்த பருவத்துல கொடுத்துருக்காங்க, புது புக்கில் பழைய புக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தமிழின் தொன்மை சிறப்பு அந்த டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பழசு இது இருக்கு இல்லைங்களா, அந்த இதுபடி தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அது அது எங்க இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் பணி தொடர்பான செய்திகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறநூல்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காது. அதே மாதிரி தேவனிய பாவனர், அகர முதலி, பாவேந்தர், பாரதிதாசன், டிகேசி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுவும் கண்டிப்பா யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் பார்த்து வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த பழைய புத்தகத்துல வந்து 2005 பதிப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ எடுத்து பாருங்க, இது ஒரு டைப்பு. நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இது ஒரு டைப் தான். ஸோ ஏன் இத்தனை இது காட்டுறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி இது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து சஜஸ்ட் பண்ண முடியாது யார் யாருக்கு எப்படி எப்படி படிக்கிற மெத்தட் எப்படி சொல்லிட்டு நான் சஜஸ்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் இருக்கு, நீங்க இதுல வந்து எது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி படிச்சுக்கோங்க சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது குரூப் 4 and 2 ரெண்டுக்கும் சேர்த்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா பழசு புதுசு சிறப்பு தமிழ் ஓகேங்களா. இது எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். தமிழ் பழசு, இது புதுசு, இது பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது பழசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. அதே மாதிரி சிறப்பு தமிழ்ல வந்துச்சு அப்படின்னா சிறப்பு தமிழும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பழையது, இது தமிழ் பழையது, தமிழ் பழையது. அதே போல தமிழ் படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ்ல புதுசு பழசு எல்லாத்தையுமே சேர்த்து படிங்க. சப்போஸ் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா கூட அத மிஸ் பண்ணாம படிங்க. பிகாஸ் சிறப்பு தமிழ்ல இருந்து போன டைம் கேட்டிருக்காங்க குரூப் 4ல இருந்து, பழமொழின்னு நினைக்கிறேன், பழமொழி வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதனால அதை விடாதீங்க. சப்போஸ் ஏதாவது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா கூட சிறப்பு தமிழ்ல பழசுமே சேர்த்து படிங்க ஓகேங்களா. ஸோ ரொம்பவே முக்கியம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டைப்ல இருக்கு. ஸோ அதை வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ பழமொழி பொருளறிதல். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நாமக்கல் கலைஞர் இருக்கு இல்லையா, ஸோ அது வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது பாத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே, இது பாத்தீங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இல்லையா, அவங்க ரிலீஸ் பண்ண வேர் டு ஸ்டடி இது. ஸோ இது பாத்தீங்கன்னா நியூ புக், ஓல்ட் புக், அதுக்கப்புறம் 12th வரைக்கும் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிறப்பு தமிழ் பத்தி மென்ஷன் பண்ண காணோம், அது பார்த்த வரைக்கும் இல்லை மிஸ் ஆயிட்ட நேரத்துல. பட் ஓகே மென்ஷன் பண்ணிருக்காங்க. 11th 12th சிறப்பு தமிழ், கலைச்சொல் மட்டும் மிஸ் பண்ணிருக்காங்க. பழைய இதெல்லாம் இருக்கும் இல்லையா 11th சிறப்பு தமிழ், அதையுமே சேர்த்து வந்து படிச்சுக்கோங்க. சப்போஸ் இவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்து பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த டாபிக் வைஸ், அதாவது சிலபஸ் வைஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, எந்த இதுல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் இந்த பழமொழி அறிதல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் பழசுல வந்து நிறைய இருக்கும் ஓகேங்களா, ஒரு 20க்கு மேல அந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் மென்ஷன் பண்ண காணும் ஓகேங்களா. ஸோ அது வந்து சிறப்பு தமிழ் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது எப்பவுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சிறப்பு தமிழ் படிக்கணுமா படிக்க வேணாம்னு இன்னமும் கேட்டுட்டு இருக்காதீங்க ஓகே. அடுத்து பார்க்கலாம். ஓகே, நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் எல்லாம் கவரா நிறைய இருக்கு. பட் பார்த்ததுல கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலதெல்லாம் கொண்டு வந்தேன் நானு. ஸோ அது இதுல வந்து எது உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்து நோட் பண்ணி எல்லாமே கவர் ஆகுறத வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் சஜஷன் என்ன, தமிழ் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா 6th to 12th புதுசு பழசு 2005 எடிஷன் ஓகேங்களா. அது எங்க இருந்து டவுன்லோட் பண்ணுவோம் சொல்லிட்டு நான் காட்டுறேன் இருங்க. அது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிறப்பு தமிழ் புதுசு பழசு. ஏன்னா சிறப்பு தமிழும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படாதீங்க, ஏன்னா அதுல நிறைய எல்லாம் கவர் ஆகாது ஓகேங்களா. புதுசா
அதாவது வந்து இவங்க மென்ஷன் பண்ணாம இருப்பாங்க இல்லையா சிறப்பு தமிழ், அதை தவிர எதுவுமே இருக்காது. ரொம்ப கம்மியா தான் இருக்க டாபிக்ஸ். 12th அதாவது பழைய புக்னா இலக்கணம் தான் கவர் ஆகும். ஓகேங்களா? சோ அது ஏற்கனவே நீங்க அதான் யூனிட் 8ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தமிழ் இது சம்பந்தமா அது நிறைய கவர் ஆகும். இலக்கணம், மணி இந்த மாதிரிலாம் கவர் ஆகும். அவ்வளவுதான். சோ ஏற்கனவே படிச்சுதான் நீங்க திருப்பி படிக்க மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து முக்கியம், அதுவும் முக்கியம், அதை கவர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க திரும்ப திரும்ப பழசு படிக்கணுமா, சிறப்பு தமிழ் பழசு புதுசு படிக்கணுமா அப்படின்னு படிக்கணும். கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டும். சோ அவுட் சோர்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சோ ஏற்கனவே அவுட் சோர்ஸ் வந்து தமிழுக்கு கலைச்சொற்கள் தான் வந்து பலருக்கு பிரச்சனை இல்லையா. சோ அது வந்து அத்தனை புக் இருக்கு, அத்தனை புக்கும் படிக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. நம்ம எல்லாத்தெல்லாம் கவர் பண்ண முடியாது, யாராலையும் கவர் பண்ண முடியாது. பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா கவர் பண்ணிட்டே வாங்க. எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அதுல வந்து அவுட் சோர்ஸ் பொறுத்தவரைக்கும் எது இருந்தாலும் சரி, மரபு தொடரோ பழமொழி எது வந்தாலுமே அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க இல்லையா, ரெஃபர் பண்ணிருப்பாங்க. இந்த புக் படிங்க, இதுல இருந்து தான் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். நானே கூட போட்டிருக்கேன். அதாவது வந்து அந்த இப்போ நடந்து முடிஞ்சு இல்லையா Group 4, அது வந்து எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்க என்னென்ன புக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஓகேங்களா? வேணா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அந்த கொஸ்டின் இதோட எடுத்து போட்டிருப்பேன், நான் பக்காவா போட்டிருப்பேன், அது பாருங்க வேணா. அந்த புக்ஸ்ல இருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி படிங்க. அவுட் சோர்ஸ் ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி அந்த கலைச்சொற்கள் வந்து ஒரு வீடியோ போட்டு அது எப்படி படிக்கலாம், கலைச்சொற்கள் சப்போஸ் எனக்கு தெரியலாம் கூட அது எப்படி நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகேங்களா? எல்லாமே இருக்கு, நீங்க தேடி படிக்கணும். எங்க இருக்குன்னு கேட்காம. ஓகேங்களா? அவ்வளவுதான் விஷயமே. அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருமே முழுசா படிச்சிருக்க மாட்டாங்க. நல்ல வொக்காபுலரி நல்லா தெரிஞ்சவங்க வந்து எஸ்கேப் ஆனாங்க கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும். மற்றபடி கொஞ்சம் கஷ்டம் சொல்ல என் வாயில சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பட் எஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஏன்னா வேர்ட்ஸ்லாம் அவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்டாவும் ஆகுது. ஓகேங்களா? நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நிறைய நம்ம போடுற மாதிரி இருக்கு. நான் இந்த Group 4ல பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள்லாம் தொடவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் தப்பாச்சு, அதுவும் என்னோட கவனக்குறைவால தப்பாச்சு. மற்றபடி எல்லாமே பாத்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் எல்லாமே ஃபுல் மார்க் அடிச்சேன் அதுல. ஓகேங்களா? சோ அதனால வந்து வொக்காபுலரி நல்லா தெரிஞ்சதுனால கொஞ்சம் எஸ்கேப் ஆயிட்டேன் நானு. சோ எஸ், படிக்க தான் அந்த வொக்காபுலரி இன்க்ரீஸ் ஆகும், தானாலாம் ஆகாது. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து விஷயம். சோ திரும்ப வந்து என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே உட்காந்துருக்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த சிலபஸை பேஸ் பண்ணியாச்சும் எடுத்து படிக்கதான் அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வரும். ஓகேங்களா? எல்லாமே கிடைச்சாதான் படிப்பேன் அப்படின்னு உட்காந்தீங்கன்னா எதுவுமே படிக்க முடியாது, முடிக்க முடியாது. ஓகேங்களா? இது என்னோட அட்வைஸ். சோ வந்து 2005 வருஷன் அந்த இது எங்க டவுன்லோட் பண்ணலாம், நான் கொடுத்த இந்த பிடிஎஃப்ல எங்க டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட அபிஷியல் டெலிகிராம் லிங்க் வந்து இருக்கு. ஓகேங்களா? என்னோட சேனல்ல இருக்கும். சோ அதை காட்டுறேன் இருங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா நிறைய முக்கியமா இருக்கிறத எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? சோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது பாத்தீங்கன்னா தெரியும், டிஎன்பிசி மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது. ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? எல்லாமே இருக்கும் பாருங்க, சிலபஸ் அந்த வேர் டு ஸ்டடி மற்றதெல்லாம் நிறைய பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? போனேன் நிறைய ஃபைல்ஸ் வந்து தேவையானதெல்லாம் நிறையவே பண்ணியிருப்பேன், லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன், அதை கூட செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ வேர் டு ஸ்டடி எங்க இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விண்மின், அதாவது விண்மின் இருக்கு இல்லையா, விண்மின் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகே, அந்த லிங்க் கூட நான் கொடுக்குறேன், இந்த டெலிகிராம்லேயே போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? அந்த விண்மின் 2005 சொல்லிட்டு, ஓகேங்களா, அந்த விண்மி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் 2005 எடிஷன் வேர்ல்ட் புக் ஸ்கூல் இருக்கு இல்லையா. ஸோ இதுவும் இந்த லிங்க்கும் நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்றேன். ஸோ நீங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க. ஸோ இது அவ்வளவுதான். ஸோ வந்து சில டிப்ஸ் இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறீங்க இல்லையா, இப்போ அவுட் சோர்ஸ் படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. யார் பட் மேக்சிமம் பேர் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் ஒண்ணு இருக்குன்றதே வந்து யாரும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் யூனிட் 8 வச்சுக்கோங்க, யூனிட் 8 இருந்தது இல்லைங்களா, அந்த இப்ப யூனிட் 6 இருக்கு இல்லையா, அதை நான் செக் பண்ணி பார்த்தப்ப நம்ம புக்கா தேடி அவுட் சோர்சிங் படிச்சது எல்லாமே சேர்த்தி, அதாவது ஒரு 4 to 3 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன், வெளியே டிஃப்ரெண்ட் புக்ல பார்த்துக்கலாம், ஒரே இடத்துல வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. அது வெளியே கிடைக்காத கொஸ்டின் எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் கேட்டிருக்காங்க. அது நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஓகேங்களா? நிறைய பேர் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு, பட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் நான் படிக்க போறேன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதை படிச்சீங்கன்னாவே நீங்க 4 கொஸ்டின் அவுட் சோர்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் 2 கொஸ்டினாச்சும் நீங்க அடிக்க முடியும். ஏன்னா கேரண்டியா சொல்ல முடியும். நான் செக் பண்ணி பார்த்தேன், 2 days உட்காந்து செக் பண்ணி பார்த்ததுனால நான் சொல்றேன், கவர்மெண்ட் மெட்டீரியல் மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த டாபிக்கா இருந்தாலும் ஓகே.
ஓகேங்களா. புக்காவா இருக்கட்டும், அது ஹிஸ்டரியா இருக்கட்டும், எக்கனாமிக்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஒரு டைம் எடுத்து ஒன்ஸ் மோர் போடுங்க. அது மெயினா வந்து அந்த இவங்களா இருப்பாங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரதியார், பாரதிதாசன், அந்த பெண்கள் பெண்கள் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்குகள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது முக்காவாசி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து எடுத்துருக்காங்க. அது எதுவுமே அவுட் சோர்ஸ் புக்ல அந்த கொஸ்டின் அந்த லைன் வந்து அவைலபிளா இல்ல. அந்த கோட்ஸ் எல்லாம் இருக்க பாத்தீங்களா, மெயினா அந்த கோட்ஸ் எல்லாமே அதுல இருந்து எடுத்துக்காங்க. ஒண்ணு புக்கு இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் எடுத்துக்காங்க. அவுட் சோர்ஸ்ன்னு போனாங்கன்னா அது போறாங்க. அது நம்ம வந்து சரி கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன இருக்கு விட்டுறதுனாலதான் என்னவோ நிறைய பேர் மிஸ் பண்றீங்க. சோ அது கரெக்டா பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் வந்து பல்லவர்கள் நான் படிக்கிறேன், சோழர்கள் படிக்கிறேன் அப்படின்னா நான் அவுட் சோர்ஸ் எப்படி அவுட் சோர்ஸ் போய் தான் ஆகணும். ஏன்னா 11th இருக்கு, லேட்டா சோலாஸ் பாண்டியாஸ் எல்லாம் வந்து 11th இருக்கு, 6th அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. சோ அது நம்ம படிச்சோடனே அவுட் சோர்ஸ் நம்ம போனோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக் வைஸ், அதை எடுத்து ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சு முடிச்சுட்டு அடுத்து நீங்க என்ன புக் வேணாலும் படிங்க, வெங்கடேஷன் புக் படிக்கிறீங்களா, என்ன புக் வேணாலும் படிங்க கருத்து எடுத்து. ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டிப்ஸ். இன்னும் ஒன்று டிப்ஸா நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி வந்து நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வச்சு செக் பண்ணேன். ஓகேங்களா. ஒரு யூனிட் 8 இருக்கு இல்லையா, அப்ப இப்ப யூனிட் 8 இருந்துச்சு இல்லையா, யூனிட் 6 இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதாவது கோட்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் புக்ஸ் ஆத்தர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டைரக்டா கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நான் இது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால வந்து அவுட் சோர்சிங் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்த அவுட் சோர்ஸ் வேணாலும் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா. ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நான் கொடுத்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.